ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குற ரெசிபி பார்த்தோன்னா ரோஸ் ஜெல்லி சர்பத். இதுக்கு பாதாம் பிசினை ஒரு 2 hours ஊற போட்டு வச்சுக்கலாம். இது ஆகர் அகர் பவுடரு, கடல் பாசி இது பவுடர், இதோட கலரும் கலந்துருக்கிறதுனால இது 50 கிராம் பவுடரு. இதுக்கு 250 கிராம் சுகர் போட்டுட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா காய்ச்சிட்டு, பவுடராக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஒரு 5 minutesல நல்லா கொதிச்சிடும். இப்போ இதை வடிகட்டி வச்சிடலாம். மோல்டில் ஊற்றிக்கிறோம். இதில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். இது நல்லா 2 hours சென்று எடுத்தோன்னே நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டி பீஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணிக்கிறேன். இதோட இப்போது ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு ஒரு 600 mlக்கு காய்ச்சின ஆறின பால் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். அப்புறம் ரோஸ் எசன்ஸ் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் ஜெல்லி கொஞ்சம் போட்டுட்டு கிளாஸில் 3 கிளாஸ்லேயும் ஜெல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்போ ஃபில் பண்ணிவிட்டு சர்பத் ரெடி பண்ணலாம். ஜெல்லி போட்டுட்டாச்சு. இப்போது பாதாம் பிசின் ஊற வச்சது, இப்போ இதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாத்துலேயும். இதோட ஐஸ் க்யூப்ஸையும் போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நல்லா விப் பண்ணி வச்சுருக்கிறேன் ரோஸ் மில்க்கையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சில்லுன்னு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியாச்சு ஜெல்லி ரோஸ் சர்பத்து. இப்போ இதுக்காக டெக்கரேட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஜெல்லி எடுத்து போட்டுட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.